திருநங்கை வந்து நாஞ்சில் விஜயன் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒரு மயக்க மருந்து கொடுத்து ஒரு பெண்ணை வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு இவர் ஒரு ரேப் பண்ணிட்டாரு. இப்போ வந்துட்டு இவங்க வந்து நாஞ்சில் விஜயன் கூட தொடர்பு வச்சிருக்கான்னு நம்ம யார்ட்டுமே சொல்லவே இல்லையே. அவர் உறவுல இருக்காருன்னு சொன்னா அது இருக்கலாம். அவர் முறைப்படி திருமணம் செய்யும் போது வந்து தடுத்திருக்கலாமே. அதனால இது நாஞ்சில் விஜயன் அவங்க மேட்ரு வந்துட்டு ஒரு பர்சனல் மேட்டரா இருக்கலாம். சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜன் ஒரு பெண்ணுடைய தவறா நடந்த அந்த பெண் கர்ப்பமா இருந்து இன்னைக்கு அது வந்துட்டு மாதம்பட்டிக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாதான், இல்லைன்னா அந்த குழந்தை வந்துட்டு யாருக்குரியதுன்னு சொல்லிட்டு அந்த சயின்டிபிக் டெஸ்ட் தான் சொல்லும். உங்க கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அது வந்து திருமணமே கிடையவே கிடையாது. இன்னொருத்தனோட புருஷனை வச்சுக்கும் போது அவனுக்கு பேர் பாராமர். இந்த பொண்ணை வந்து வெப்பாட்டியா வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து கான்குபைன். அவங்க திருமண தாம்பத்திய உறவுக்கு தகுதி இல்லாதவங்களும் கிடையாது. அது அவங்க தான் பார்த்துக்கணும். அது சட்டம் தான் வந்துட்டு அவங்களுக்கு பதில் சொல்லும். திருமணத்திற்கு முன் என்னோட தான் ஒரு கணவன் மாதிரி பழகி கொண்டிருந்தார், பாலியல் இச்சைகளுக்காக என்னை பயன்படுத்தினார். திருமணத்துக்கு பிறகும் என்னுடன் தான் இருந்தார், தொடர்பில் இருந்தார் சொல்றாங்க. குழந்தை பிறந்ததுக்கு பின் என்னை வந்து சந்திக்கிறதே கிடையாது, என்னை ஏமாத்திட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. விஜே வைஷுன்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கை வந்து நாஞ்சில் விஜயன் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை நீங்க இது வந்து அவர் ஒரு பிரபல்யம்ங்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால இந்த அம்மா வெளியில வந்து சொன்னாங்க. இப்போ வந்துட்டு இவங்க வந்து நாஞ்சில் விஜயன் கூட தொடர்பு வச்சிருக்கான்னு நம்ம யார்ட்டுமே சொல்லவே இல்லையே. இப்போ இவங்க சந்தோஷமா இருக்கும்போது ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, இவங்க பிரிஞ்ச போது மட்டும் இதை பிரபல்யமாக அவரை பற்றி தப்பு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்துட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்துட்டு ஒரு தப்பு உண்டு. ஒரு மேஜரான பெண்ணோடைய ஒருத்தர் சம்மதமாக அவர் வந்துட்டு அவர் உறவில் இருக்காருன்னு சொன்னால் அது இருக்கலாம். அது வந்து மேஜர். அவங்க 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 சம்மதிச்சா யாரை வேணாலும் திருமணம் செய்யலாம், எங்கே வேணாலும் போகலாம், அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வெளியில் எப்போ வருதுன்னா இவங்களுக்குள்ள முறிவு வரும்போது, பிரேக் வரும்போது தான் அது வெளியில் வந்து சொல்கிறாங்க. அதனால் இது நாஞ்சில் விஜயன் அவங்க மேட்ரு வந்துட்டு ஒரு பர்சனல் மேட்டராக இருக்கலாம். அப்படி இல்லாட்டின்னு சொன்னால் அவங்க போலீஸில் போய் இவங்க ப்ரூவ் பண்ணிவிட்டு நாஞ்சில் விஜயன் இதை மாதிரி வந்து என்னை கெடுத்துட்டாரு, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாருன்னு சொன்னால் அது சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்க வேணுமே தவிர என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? எந்த மாதிரி நடவடிக்கைன்னா வித்தவுட் கன்சென்ட், அவங்களுக்கு தெரியாமலே. இப்போ நாங்கள் ஒரு மயக்க மருந்து கொடுத்து ஒரு பெண்ணை வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு இவர் ஒரு ரேப் பண்ணிட்டாரு, இல்லை அந்த பொண்ணோட உடல் உறவு கொண்டுட்டாருன்னு சொன்னால் அப்போ அந்த பொண்ணோட நாலேஜ் இல்லாமலே அந்த பொண்ணை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். வித்து கன்சென்ட்டோட போகும்போது அப்போ அங்கே சட்டத்தில் வந்து யாருக்கு தண்டனை கொடுக்கறது? வித்து கன்சென்ட் தானே, மேஜர் தானே. தன்னை திருமணம் செய்து கொள்ளுவேன் அப்படிங்கும் போது ஏமாத்தும் போது திருமணம் செய்திருக்கலாமே. அவர் முறைப்படி திருமணம் செய்யும் போது வந்து தடுத்திருக்கலாமே, அப்போ சொல்லியிருக்கலாமே இவங்க. அப்போ வந்து ஏன் அவங்க வந்து அமைதியாக இருந்தாங்க? நாஞ்சில் விஜயன் என்னோட புருஷன், இவர் என்னோட இத்தனை வருஷம் தொடர்பில் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பெண் வீட்டாருக்கு வந்துட்டு சொல்லியிருக்கலாமே. இல்லை இவங்க முறைப்படி திருமணம் கூட செய்யலாமே. ஒரு ஆண் பெண் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு திருநங்கை தொடர்பில் இருக்கும்போது என்னை திருமணம் செய்தாதான் உங்களுடைய உடல் உறவுக்கு இச்சைக்கு நான் கட்டுப்படுவேன்னு சொல்லி அப்பே கேட்கலாம்ல. இவங்க ஒன்றும் சின்ன குழந்தையே இல்லை. அப்போ வந்துட்டு அது அவர் சம்மதிச்சு தானே வந்துட்டு இவங்க பேசாமல் இருந்திருக்காங்க அவர் இன்னொரு திருமணம் செய்யட்டும்னு சொல்லிட்டு. அப்போ அதை இப்போ நடுவழியில் கொண்டாந்து அவர் பிரபல்யமான பிறகு சொல்கிறதும் அல்லது கேஸ் கொடுக்குறதும் அது அவங்க தான் பார்த்துக்கணும். அது சட்டம் தான் வந்துட்டு அவங்களுக்கு பதில் சொல்லும். அதனால் அவர் பிரபல்யமாயிட்டார்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வராங்க. எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது, அது அந்த ஊருக்கு மட்டும் தெரியும், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச உறவுக்கு தான் தெரியும். இவர் உலகமே தெரியுங்கிறதுனால இவங்க வெளியில் வந்துட்டு மீடியாவுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், சட்டம் தான் பதில் சொல்லும். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னொரு பக்கம் மனைவி இருக்கும் பொழுதே கணவர் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதவே கடந்து போய் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ஃபேமஸா வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜன் உடைய திருமணம், அவர் திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு ஒரு பெண்ணுடைய தவறா நடந்த அந்த பெண் கர்ப்பமா இருந்து இன்னைக்கு காவலர்களிடம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 மாத காலம் ஆகியும் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை. இதற்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்குமான்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு கணவன் மனைவி திருமணம், அது வந்து இந்து திருமண சட்டம் அல்லது முஸ்லீம் திருமண சட்டம், கிறிஸ்துவ திருமண சட்டத்தின் படி திருமணம் செய்தாதான் அது வந்துட்டு திருமணம் செல்லுபடி ஆகும். அப்படி இல்லாமல் இவர் எத்தனையோ பெண்களோட தொடர்பு வச்சுட்டு அந்த பெண்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது வாரிசு உரிமை கொண்டாடலாம்.
இவருக்கு முதல் மனைவிக்கு அந்த பிறந்த குழந்தைக்கு என்னெல்லாம் சொத்துரிமை என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இவர் எத்தனை பெண்கள்கிட்ட போய் அவர் குழந்தை பெற்றாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. இந்த பெண்ணுக்கு அந்த உரிமை கிடையவே கிடையாது. அதுவும் ப்ரூஃப் பண்ணணும். என்னென்னா இவருக்கு பிறந்த குழந்தைன்னு அந்த குழந்தை பிறந்த ஒரு 3 மாதத்தில் அந்த பிள்ளையோட ரத்தத்தை எடுத்து தாய் தகப்பனுடைய ரத்தத்தை எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணும்பொழுது இவரோட தான் இந்த குழந்தைக்கு தகப்பன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக நிரூபித்தாதான் அது வந்துட்டு மாதம்பட்டிக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்தாதான் அவங்க போய் சொத்துல கிளைம் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த குழந்தை வந்துட்டு யாருக்குரியதுன்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஃபிக் டெஸ்ட் தான் சொல்லும். அதே மாதிரி ஒரு திருமணம் இந்து முறைப்படி அவர் செய்த திருமணம் தான் அது வந்து சட்டப்படியான திருமணம். மித்த திருமணம்லாம் இவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை வேற எங்கேயாச்சும் போய் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அது வந்து திருமணமே கிடையவே கிடையாது. இவங்கள வந்து பாராமர்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தனோட புருஷனை வச்சுக்கும் போது அவனுக்கு பேர் பாராமர். இன்னொருத்தியோட அதாவது இந்த பொண்ணை வந்து வெப்பாட்டியா வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து காங்குபைன். அது வந்துட்டு எத்தனை பாராமர் வச்சுக்கலாம், எத்தனை வந்துட்டு காங்குபைன் வச்சுக்கிட்டாலும் அதை நிரூபிக்கணும். இப்போ மாதம்பட்டியோட ரங்கராஜ் ஒய்ஃப் வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த பெண்ணை வந்துட்டு தன்னோட மனைவின்னு சொல்றாரு என்னோட கணவர்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆனால் அது வந்து செல்லுபடி ஆகாது. இப்போது இந்த முதல் மனைவியோட திருமணம் மாதிரியே இவர் போய் முறையாக போய் ஒரு ரிஜிஸ்டர் திருமணம் பண்ணியிருக்கலாம். இல்லை முதல் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாமல் ஒரு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி ஒரு திருமணம் செய்துட்டாருன்னு சொன்னால் அது வந்துட்டு சட்டப்படி தவறு. இது வந்து அவங்கள வந்துட்டு முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது 2 குழந்தையோடு இருக்கும்போது அதாவது அவர் வந்து திருமண தாம்பத்திய உறவுக்கு தகுதியானவங்களா இருக்கும்போது அவங்க ஒன்றும் வந்துட்டு மென்டல் கிடையாது. அவங்க திருமண தாம்பத்திய உறவுக்கு தகுதி இல்லாதவங்களும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது வேணால் அவர் திருமணம் செய்யலாம். முறைப்படி கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கி கூட அந்த மாதிரி வந்து திருமணம் செய்யலாம். 2ஆவது திருமணம் அது தவறு இல்லை. ஆனால் இவர் முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது விவாகரத்து கூட வாங்காமல் இவர் வந்துட்டு விவாகரத்து ஒருவேளை வாங்கியிருந்தான்னு சொன்னால் 2ஆவது கல்யாணம் வந்து அவர் பண்ணலாம், முறைப்படி பண்ணலாம். அந்த அம்மாவுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. ஆனால் இவர் வந்து இன்னும் ஒரு பெண்ணை போய் அவர் நடு வீட்டில் வச்சு அவங்களே தாலி கட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வச்சா அது வந்து முறைப்படியான திருமணம் கிடையாது. இதில் வந்துட்டு இந்த சட்டம் வந்து பாரதிய நியாய சங்கீதாவில் என்ன சொல்லுதுன்னா பிரிவு 82 கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும் போதே மீண்டும் திருமணம் செய்து கொள்ளல். கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கையில் நடைபெறும் வேறு திருமணம் எதுவும் அத்தகைய கணவன் அல்லது மனைவியின் வாழ்நாள் காலத்தில் நடைபெறும் காரணத்தால் செல்லாது. இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்க முடியாது. அதாவது ஒரு முதல் மனைவியோ அல்லது கணவனோ உயிரோடு இருக்கும்போது இன்னொரு திருமணம் 2 பேருமே கணவனோ மனைவியோ வேற ஒருத்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது அவங்க உயிரோடு இருக்கும்போது. அத்தகைய கணவன் அல்லது மனைவி 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவரை அபராதத்திற்கு உள்ளாக்கவும் செய்யலாம். இதுதான் ஒரு கணவன் அல்லது மனைவி உயிரோடு இருக்கும்போது அந்த முதல் திருமணத்தை மறைத்து 2ஆவது திருமணம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லாமல் வேறு எங்கே ஒரு ஊரில் போயிட்டு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இன்னொரு பெண்ணை. அல்லது வந்துட்டு ஒரு முறைப்படியான பத்திரிக்கை அடித்து கூட இந்து முறைப்படி இல்லை மித்த மதங்களுடைய முறைப்படி திருமணம் செய்திடலாம். அந்த முதல் மனைவி இருக்கிறத மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த சட்டப்படி அவங்க சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. அதுதான் இப்போ மாதம்பட்டி வந்துட்டு இந்த பொண்ணை லீகலாக கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அது வந்து மேரேஜ் வந்துட்டு இந்து முறைப்படி திருமணம் தான் திருமணம். இது வந்து செல்லாது, திருமணம் சட்டத்தின்படி செல்லாது. ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்துட்டு இவர் தன்னோட முதல் மனைவி, அதாவது முதல் மனைவின்னு சொல்றது தன்னோட மனைவிக்கு உள்ள பிறந்த குழந்தைக்கு என்ன உரிமையோ அந்த உரிமையை மட்டும் இவர் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அந்த குழந்தைக்கு என்ன அந்த குழந்தை ஒன்றும் தப்பு செய்யல, அந்த குழந்தை யாருக்கு பிறக்க போறோன்னு அதுக்கு தெரியாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தை அப்பா தெரியணும், அம்மா தெரியணும், அந்த குழந்தை நல்ல குழந்தையா வாழணும் அப்படின்னு சொன்னால் இவரோட சொத்துல எல்லா உரிமைகளும் அந்த குழந்தைக்கு உண்டு.